மக்களை எப்படி பாருங்கள், கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம கைப்பிடிக்கு 2 கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துருக்கேன். நல்லா கழுவி எடுத்துக்கிடலாம். அதுக்கு 1 ஸ்பூனு வரமல்லி, 1/2 ஸ்பூனு வெந்தயம், 1/2 ஸ்பூனு கடுகு எடுத்துக்கலாம். அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம். கருவேப்பிலையை இந்த அளவு கொஞ்சம் வசக்கி எடுத்துக்கிடலாம். பச்சை மாறக்கூடாது. பச்சை மாறினா அதில் உள்ள சத்தெல்லாம் போயிடும். இந்த மாதிரி வசக்கி எடுத்துக்கலாம். இந்த புளி எடுத்துக்கிட்டேன், பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வறுத்ததை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் வத்தல் தூள் எடுத்துருக்கேன். எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டு செவந்ததோடு அரைச்சி வச்சது பேஸ்ட்டெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நல்லா 2 நிமிஷம் வசக்கி கொடுத்துட்டு அந்த பொடியையும் போட்டுக்கலாம். உப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு கிண்டி எடுத்தாச்சுன்னா சூப்பரான கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆகிட்டு வெள்ளை சோறில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம உடம்புக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது, தலை முடிக்கு நல்லது.